எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலகின் கடைக்கோடியில நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சமயோஜித திறன் கண்டு அறிவியலாளர்களும் அரசியலாளர்களும் வேளாண் விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் ஆன்மீக ஞானிகளும் மொழியியல் வல்லுநர்களும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போய் வேப்பில் ஆழ்ந்திருக்காங்க. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சார்பில் மதுரையில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் அம்சங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. விவசாயிகளோட வாழ்க்கையில் அக்கறை கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை 142 அடியா உயர்த்துவதற்கு மேற்கொண்ட சட்ட போராட்டங்கள் குறித்து மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில உருவாக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிதான் இன்றைய முதலமைச்சர் நேரம். மதுரையில நடத்தப்பட்ட பிரம்மாண்ட பாராட்டு விழாவுக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை கௌரவிக்கும் வகையில விவசாயிகள் நினைவு பரிசும் அமைச்சர்கள் வெற்றி வீரவாளும் வழங்கினாங்க. இது பற்றிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பினை பெற்று அதனை நடைமுறைப்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சார்பில் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் பிரம்மாண்ட விழா மதுரை உள்வட்டச்சாலை பாண்டிக்கோயில் திடலில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான விவசாயிகள், அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இவ்விழாவில் திரண்டிருந்தனர். முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவையொட்டி மதுரை மாநகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக எங்கு நோக்கினும் அஇஅதிமுக கொடி தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கரும்பு, நெல், வாழை, பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் உற்பத்தி பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அலங்கார வளைவுகளும் மதுரை மாநகருக்கு அழகு சேர்த்தன. முக்கிய சாலைகள் மற்றும் விழா நடைபெற்ற திடலை சுற்றிலும் தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக சித்தரிக்கப்பட்டு பதாகைகள் மற்றும் வரவேற்பு வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. விழா மேடைக்கு அருகே முல்லை பெரியார் அணை போன்ற பிரம்மாண்ட மாதிரி தோற்றம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. செயற்கை யானை உருவங்களும் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாதஸ்வரம், மேள தாளங்கள், செண்டை மேளம், உருமி மேளம், தாரை தப்பட்டை உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க மிகச் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் என கிராமிய கலைஞர்கள் நடனமாடியும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விழா என்பதால் இவ்விழாவில் லட்சோப லட்சம் விவசாயிகள் தங்கள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக பங்கேற்றனர். திரும்பிய திசையெல்லாம் அலைக்கடலென மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு திரண்டிருந்தனர். முல்லை பெரியார் அணை தண்ணீரால் பயன்பெறும் மலைவாழ் மக்கள் முதலமைச்சருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை தங்கள் குடும்ப விழாவாக கருதி பெருமளவில் திரண்டிருந்தனர். அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் வரலாறு காணாத வகையில்
லட்சக்கணக்கில் அலைக்கடலென திரண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அஇஅதிமுக மகளிர் அணியினர் உள்ளிட்ட பெருந்திரளான பெண்கள் முளைப்பாரி ஏந்தி வந்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவசாயிகள், அவர்களின் குடும்பத்தினர், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மக்களால் மதுரை மாநகரமே குலுங்கியது. விழா நடைபெற்ற மதுரை உள்வட்டச்சாலை பாண்டி கோயில் திடலுக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் தளத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து இறங்கியதும் அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து முதலமைச்சர் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திரு ஆர் வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு செல்லூர் கே ராஜு, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு STK ஜக்கையன், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துராமலிங்கம் MLA, மதுரை மாநகர மேயர் திரு ராஜன் செல்லப்பா ஆகியோர் மலர்குத்துக்கள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர். தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோரும் முதலமைச்சருக்கு மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வாழ்த்தி அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் விண்ணை பிளக்கும் வகையில் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பினர். ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி ஏந்தி முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஹெலிகாப்டர் தளம் முழுவதையும் வலம் வந்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அருள்மிகு அழகர் கோயில், திருமோகூர் அருள்மிகு காளமேக பெருமாள் கோயில், அருள்மிகு யோக நரசிங்க பெருமாள் கோயில், மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளிட்ட ஆலயங்கள் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. விழா மேடைக்கு அருகே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு காவல்துறையினர் சிறப்பு அணிவகுப்பு மரியாதை குறித்தனர். இதனை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார். மேடை அருகே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் திருமதி கோகுல இந்திரா, டாக்டர் சுந்தரராஜ், திரு RB உதயகுமார் ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். விழா மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடைக்கு முன்பு பிரம்மாண்ட திடலில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த விவசாயிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெரியார் பாசன விவசாயிகள் சங்க பகிர்மான குழு தலைவர் திரு ஈரா அருள் பிரகாசம், கம்பம் பள்ளத்தாக்கு நீரிணை பயன்படுத்துவோர் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கிருஷ்ணமூர்த்தி, வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் திரு மதுரை வீரன், தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் திரு பனையூர் அழகு சேர்வை, வைகை திருதுமால் நதி பாசன பகுதி விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஆலாத்தூர் கோவிந்தன் ஆகியோர் பூங்கொத்துக்கள் வழங்கி சிறப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கில் திரண்டிருந்த விவசாயிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்புரையாற்றினார். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று அதனை நடைமுறைப்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சார்பில் முதலமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு பிரம்மாண்டமான மல்லிகைப்பூ மாலை மற்றும் வெற்றி வீரவாள் வழங்கி அமைச்சர்கள் சிறப்பு செய்தனர். இந்த பிரம்மாண்ட விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அஇஅதிமுகவின் அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்த நிர்வாகிகள்,
தொண்டர்கள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல லட்சக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமது உரையில முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவா எடுத்துரைச்சாங்க. இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். 37 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டு தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதற்காக விவசாய பெருங்குடி மக்களாகிய உங்கள் சார்பில் எனக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நீதியை கொண்டாடும் விழா, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டதற்கான வெற்றி விழா என்றே இதனை சொல்ல வேண்டும். இந்த வெற்றி விழாவிலே பங்கேற்கும் வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி வேளாண் பெருங்குடி மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். நமக்குரிய உரிமைகளை நாம் வென்றெடுக்க வேண்டுமென்றால் அதற்குரிய உறுதியும் விடாமுயற்சியும் தேவை. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாக விளங்குவது முல்லை பெரியார் அணை. அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடியிலிருந்து தற்காலிகமாக 136 அடிக்கு குறைக்கப்பட்ட முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை மீண்டும் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. முல்லை பெரியார் அணை குறித்து சென்னை மற்றும் கேரளா உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த வழக்குகள் 2002ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. முல்லை பெரியார் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த நான் ஒவ்வொரு விசாரணைக்கு முன்பும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் பொறியியல் வல்லுநர்களையும் சட்ட வல்லுநர்களையும் அழைத்து பேசி தமிழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட வேண்டிய வாதங்கள் குறித்து விரிவாக விவாதிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தேன். தமிழக அரசின் சார்பில் அப்போது உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்ட வலுவான வாதங்களின் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பில் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடிக்கு நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் அணையினை பலப்படுத்தும் மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் இப்பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசிற்கு கேரளா அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் ஆய்வு நடத்தி அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை அவமதிக்கும் வகையில் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடி என நிர்ணயம் செய்து ஒரு சட்ட திருத்தத்தை கேரளா அரசு கொண்டு வந்தது. இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிட வேண்டும் என்று கோரி 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்தன. அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் வைக்கப்பட்ட வாதம் என்ன என்பதை நீங்கள் இப்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த ஆட்சியில் திமுகவும் அங்கம் வகித்தது.
தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்தால் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று மக்களிடம் திமுக கூட்டணியினர் பிரச்சாரம் செய்தனர். இதுபோன்ற பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டதன் விளைவாக 2006ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக தலைமையில் மைனாரிட்டி ஆட்சி அமைந்தது. ஆனால் அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையில் எந்த தீர்வும் காணப்படவில்லை. முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனையில் திரு கருணாநிதிக்கு அக்கறை இருந்திருக்குமானால் மத்திய அரசில் அப்போது தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அப்போதே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி இருக்கலாம். ஆனால் இதை திரு கருணாநிதி செய்தாரா? இல்லையே. அதற்கான அக்கறை திரு கருணாநிதிக்கு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். அதுவும் சிதறாத மனமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து அதிலிருந்து பலம் பிறக்கும். அந்த பலத்தின் மூலம்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். திரு கருணாநிதியின் மனம் ஸ்பெக்ட்ரம் பக்கம் இருந்ததால் தமிழர் நலன் பற்றி திரு கருணாநிதி கவலை கொள்ளவில்லை. இதன் விளைவாக முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவது என்ற நிலை மாறி புதிய அணை என்ற கோரிக்கையை கேரளா அரசாங்கம் வைத்து அதற்கான ஆய்வினை மேற்கொள்ள மத்திய அரசும் அனுமதி அளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் அறிக்கை வெளியிட்டேன். என்னுடைய அறிக்கையை பார்த்தவுடன் இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று விதண்டாவாதம் செய்தார் திரு கருணாநிதி. எனது அறிக்கையில் உள்ள உண்மை நிலையை தெரிந்து கொண்டவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றார் திரு கருணாநிதி. பின்னர் ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தார். கேரளா அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார். கடைசியாக அதையும் கை கழுவி விட்டார் திரு கருணாநிதி. இதுதான் முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு நிகழ்த்திய சாதனை. இல்லை இல்லை, வேதனை. உதவி செய்கிறோம் என்று சொல்லி உபத்திரவத்தை கொடுத்த ஆட்சி முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி. ஆட்சியில் அமர வைத்த தமிழக மக்களுக்கு துன்பத்தையே கொடுத்த ஆட்சி முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி. தமக்கு வாழ்வளித்தவர்கள் தமிழர்கள் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டு தன் குடும்ப நலத்திற்காக தமிழினம் அழிய உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழர்களின் உரிமை பிரச்சனைகளிலும் தட்டி கழிக்கும் போக்கையே கடைபிடித்து வந்தார் திரு மு கருணாநிதி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பது என்ற பழமொழிக்கேற்ப திரு கருணாநிதியின் செயல்பாடு அமைந்திருந்தது. வாழ்வளித்த தமிழர்களை அழிக்க நினைத்தவர் திரு கருணாநிதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் காவேரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட பிரச்சனை, பாலாறு நதிநீர் பிரச்சனை ஆகியவற்றை உன்னிப்பாக கவனித்து அறிக்கைகளை வெளியிட்டதோடு பல போராட்டங்களையும் நடத்தி தமிழர் நலன் காக்கும் நடவடிக்கைகளை அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசு எடுக்க காரணமாக இருந்தேன். இது பற்றி ஒரே ஒரு உதாரணத்தை உங்களிடம் எடுத்து கூற விரும்புகிறேன். முல்லை பெரியார் அணை பிரச்சனையை விசாரித்துக் கொண்டிருந்த உச்சநீதிமன்றம் இது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டாக்டர் A.S. ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்து 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் சார்பில் அந்த குழுவில் ஒரு பிரதிநிதியை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும். ஆனால் அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசு என்ன செய்தது? தமிழ்நாட்டின் சார்பில் பிரதிநிதியை நியமிக்க வேண்டிய தேவையில்லை என 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற
திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது என்ன, திமுகவின் உட்கட்சி பிரச்சனையா? இது குறித்து சட்டமன்றத்தில் அல்லவா விவாதித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் சார்பில் உச்சநீதிமன்ற குழுவில் யாரும் நியமிக்கப்படவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பிற்கு எதிரான கேரளா அரசின் திருத்திய சட்டத்தை தமிழக அரசு ஆதரிப்பதாக அர்த்தமாகிவிடாதா? தமிழகத்தின் வாதங்களை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படாதா? தமிழகத்தின் சார்பில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாதா? இதன் விளைவாக உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு எதிராக அமைந்து விடாதா என கேள்விகளை எழுப்பி ஒரு விரிவான அறிக்கையினை நான் அப்போது வெளியிட்டேன். அதன் பின்னர்தான் வல்லுநர் குழுவில் தமிழ்நாட்டின் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் ஏஆர் லட்சுமணன் நியமிக்கப்பட்டார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மூன்றாவது முறையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பின்னர் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவா எடுத்துரைச்சாங்க. இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் இதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு முன்பு தமிழகத்தின் சார்பில் வலுவான, நியாயமான, சட்டப்பூர்வமான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்ட வலுவான வாதங்களின் அடிப்படையிலும் ஆய்வுகளின் அடிப்படையிலும் குழு தனது அறிக்கையினை உச்சநீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சமர்ப்பித்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பு நடைபெற்ற விசாரணைகளின் போது கேரளா அரசின் சட்ட திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்க வேண்டும் என்றும், அணையின் நீர்மட்டம் முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும், முல்லை பெரியார் அணை மிகவும் வலுவாக உள்ளதால் புதிய அணை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தமிழகத்தின் சார்பில் ஆணித்தரமாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்ட வாதங்களின் உண்மை நிலையையும் ஆய்வு அறிக்கையினையும் அடிப்படையாக கொண்டு 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நமக்கு கடந்த மே மாதம் வழங்கியது. அந்த தீர்ப்பில் கேரளா அரசின் திருத்தச் சட்டம் முல்லை பெரியார் அணையை பொறுத்தவரையில் அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும், 2006ஆம் ஆண்டைய உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றும், இதற்கு கேரளா அரசு குறுக்கீடு ஏதும் செய்யக்கூடாதென்றும், தமிழ்நாடு அரசு அணையின் பராமரிப்பு மற்றும் வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. மேலும் மத்திய நீர்வள குழுமம் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களின் சார்பில் நியமிக்கப்படும் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்படுவதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பினை தொடர்ந்து மூவர் குழுவினை அமைக்குமாறு மத்திய அரசை நான் தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக மூவர் குழு அமைக்கப்பட்டது. இந்த மூவர் குழுவின் மேற்பார்வையில் கடந்த 17/7/2014 அன்று முல்லை பெரியார் அணையின் 142 அடி வரை தண்ணீர் தேக்கும் வகையில் அணையின் அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், கீழே இறக்கப்பட்டன. இதன் மூலம் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது ஞற்றுபவர்க்கு என்றார் வள்ளுவர். அதாவது தம்மை சார்ந்த குடிகளின் உயர்வுக்காக காலம் தாழ்த்தாமல் முயற்சிகளை தளராது செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் தாமாகவே கைகூடி வரும் என்பது இதன் பொருள். என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள்தான் என் மக்கள். அதனால்தான் உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முல்லை பெரியார் அணையில் காலம் தாழ்த்தாமல் அதை
என்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நான் செயல்பட்டேன். நீங்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கினீர்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றி நமது வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையில் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்ட பின்னர் அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடி வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வு உயர, விவசாயிகள் வாழ்வு வளர, அனைத்து தமிழர்கள் வாழ்வு உயர இடையறாது உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று எப்படி மழை பொழிந்ததோ அதுபோல் இந்த மேடையில் பாராட்டு மொழிகளும் பொழிந்தன என்பதை தெரிவித்து, அதற்கான எனது உளமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பாராட்டு மொழிகளுக்கு ஏற்றவளாக இருக்க நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதையும் தெரிவித்து, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியா உயர்த்தி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இழந்த உரிமையை இடைவிடாது போராடி தனியொருவராய் களம் கண்டு பகைவர் புறம் கொண்டு ஓட வெற்றி கண்ட தரணி ஓற்றும் சாதனை தாயே, வாழும் பிணை குய்க்க எங்கள் தாகம் தீர்த்த நீரே, நீர் வாழ்க. கடந்த பல ஆண்டுகளாக மேற்படி 5 மாவட்ட விவசாயிகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையற்ற இந்த நிலைமை மாற்ற யாராவது வர மாட்டார்களா என ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதை செய்வோம் இதை செய்வோம் என ஆசை வார்த்தை சாலம் காட்டி ஆட்சியை பிடித்து பதவியில் அமர்ந்தவுடன் தன் சொந்த பந்தங்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் வாரம் ஒரு முறை விழா என்ற பெயரில் நடிகர்களை வைத்து குத்தாட்டம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக மறந்துவிடக்கூடாது. முதல்வர் அம்மா அவர்களை தேனி மாவட்ட பெரியாறு இருபோக நஞ்சை புஞ்சை விவசாயிகளின் சார்பில் பாராட்டுவதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்த ஆட்சி விவசாயிகளுடைய ஒரு பொற்கால ஆட்சி. அம்மா அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துடைய வைகை பாசன சார்பில் நாங்கள் நன்றியோட எப்பவும் இருப்போம். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பில் நடத்தப்பட்ட நன்றி தெரிவிப்பு விழாவின் முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவா பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சரின் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.